தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஓபிஎஸ் அணியில இருந்த மனோஜ் பாண்டியன் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அதிமுகவில் நீக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் அதிமுகவிற்கு 2020 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறதுல வலிமையை சேர்க்குமா அல்லது பிரச்சனையாக மாறுமா அப்படிங்கிற விவாதம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது, மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு சென்றிருக்கக்கூடிய செய்தி அடுத்து பன்னீர்செல்வத்தினுடைய நகர்வு என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறதும் கள விவாதமா மாறி இருக்கு. அதற்கு வலிமை சேர்க்கிறது மாதிரி மனோஜ் பாண்டியனுடைய பேட்டியும் அமைந்திருந்தது. அதான் இந்த விவாத பொருளாக மாற்றி இருக்கிறோம். மனோஜ் பாண்டியன் பேட்டி, போவது பன்னீருக்கு தெரியுமா, அவர்தான் போக சொன்னாரா? இந்த விவாதத்தில் இரண்டு கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைகிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் KKR ஆதித்யன், அரசியல் விமர்சகர் VS ராமன். வணக்கம் ஆதித்யன் சார். மனோஜ் பாண்டியனுடைய பேட்டி நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அதில் நுட்பமாக அவர் ஒரு விஷயம்லாம் சொல்லியிருப்பார். பன்னீர்செல்வம் மனோஜ் பாண்டியன் இடையில் ஒரு சின்ன நெருடல்கள் இருந்திருக்கலாம். ஆனால் பன்னீர்செல்வம் என்ன நினைத்தாரோ அதை நடத்தி காட்டுவதற்காகத்தான் நான் திமுகவில் சேருகிறேன், இணைகிறேன் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? ஒட்டுமொத்தமாக அவர் சொன்ன செய்தி என்ன, எப்படி புரிஞ்சுக்குது? அந்த ஒரு பெருமையோட அவர் இப்போ திமுகவுக்கு வந்திருக்காரு. ஒரு காலத்தில் பிஎச் பாண்டியன் திமுக மீது எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்தால் நமக்கு தெரியும். ஆனால் அவருக்கு பிறகு இவர் அண்ணா திமுக இருந்து அடுத்தபடியாக ஓபிஎஸ் ஆதரவாக மாறினா கூட அவருடைய சட்ட போராட்டம் நடத்தினார் அண்ணா திமுக ஏற்று ஓபிஎஸ். அதில் இவர் ஒரு ஆலோசகராக தான் இருந்தார். டெல்லியில் எல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணார். ஆனால் அந்த சட்ட போராட்டத்தில் ஓபிஎஸோட ஒன்றும் பெரிய அளவில் வெற்றி பெற முடியல. ரெட்டையில கூட எடப்பாடி வழக்கு மேல் வழக்கு ஜெயிச்சு அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டார். இந்த நிலைமையில இப்போ வரக்கூடிய சூழ்நிலையில ஓபிஎஸ் அணி என்டிஏலேருந்து வெளியேறினது. முதல்ல தினகரன் வெளியேறினாரு, ஓபிஎஸ் வெளியேறினார். அதுக்கு பிறகுதான் மனோஜ் பாண்டியன் தன்னுடைய நகர் திமுக பக்கம் திருப்பியிருக்காரு. ஏன்னா அவரை பொறுத்தவரையில இப்போ அண்ணா திமுக ரெட்டையில அதை வச்சு ஜெயிக்காரு. ரெண்டாவது திமுகனாலும் அது சின்ன முக்கியம். போன எலெக்ஷன்ல அவர் ஜெயிக்கும் போது அந்த ஆலங்குளம் தொகுதியில நாடா சமுதாய ஒரு அமைப்பு சார்பாக அறிவியலாளர் நின்று 30,000 மேற்பட்ட ஓட்டை பிரிச்சிட்டார். இதனுடைய காரணமாக தான் அவர் எளிதில் வெற்றி பெற முடிச்சார் அந்த தொழில். இத்தனைக்கும் அது அவருடைய சொந்த தொகுதி இல்லை, பக்கத்துல அம்பாசமுத்திரம், அங்கேருந்து இங்க வந்துட்டார். அவங்க அப்பா தொழிலும் இங்க போன ஜெயிச்சார். இந்த முறை இதுக்கெல்லாம் வழி இல்லைன்னு தெரிஞ்சதுனால தான். ஏன்னா ஓபிஎஸ் பாராளுமன்ற தேர்தலாம் பார்த்தோம், தனியாக சுயேட்சா நின்று பெரிய அளவில் இதாகி போனார். அவரால் ஒரு இயக்கத்தை உருவாக்கி பெருசாகவும் பண்ண முடியல. ஒரு பெரிய தலைவர் 3 தடவை சிஎம் இருந்தால் கூட ஒரு சாதாரண ஒரு தினகரன் நடத்துகிற மாதிரி கூட ஒரு கட்சி அவரால் உருவாக்கி நடத்த முடியல ஓபிஎஸ்ஸால். அவர் பின்னாலே இருந்தால் என்ன பிரயோஜனம் நினைப்பார். இன்னொன்று, ஓபிஎஸும் திமுக தான் ஜெயிக்கும்னு அவரே ஏற்கனவே 2 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். இந்த இப்போ வர இப்போ இருக்க சூழ்நிலை அப்படி இருந்துச்சுன்னா. இன்னொன்று, அவங்க தாவைக்க பக்கம் போகிறாங்களா, அதையும் அவங்க சொல்லலை. அங்கே இன்னைக்கே சொல்லிட்டாங்க, நமக்கே தெரியும், சிஎம் வேட்பாளர் விஜய் தான் சொல்லிட்டாங்க. இனிமேல் அவர்லாம் அங்கே போய் இன்னும் கை கட்டி நிற்கணுமா, அந்த நிலைமை தான் இருக்கும். அதனால இப்போ மனோஜ் பாண்டியன் வந்த பிறகு பின்னாலேயே ஓபிஎஸ் வந்துடுவாரான்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா அவர் பெரிய இவர் போனதை பெருசாக கண்டிச்ச பெரிய அளவில் பகிரங்கமாக கண்டிக்கலை. அதனால அடுத்த நகர் அவங்களே கூட்டு வந்துடுறாலும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பச்சை தமிழர் பன்னீர்செல்வம்னு பாராட்டின ஒரு கலைஞரே பாராட்டிக்கார் அவரை. அதனால அவர் எடப்பாடிக்கு அவருக்கு ஒரு போர் முடிகிற மாதிரி சூழ்நிலை கிடையாது. மீண்டும் அவங்க அண்ணா திமுக சேரக்கூடிய வாய்ப்பு இல்லை. என்டிஏலேருந்து விலகிட்டாங்க. எனவே இவங்களுக்கு ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஒன்று விஜய்கிட்ட போய் கை கட்டி நிற்கணும், அது இல்லை. சவுத்தை பொறுத்தவரையில இன்னைக்கு திமுக இப்போ பெரிய மாற்றங்கள்லாம் பண்ணிட்டு வருது. 4-5 மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக மண்டல கனிமொழியை போட்ட பிறகு அந்த மாவட்டங்கள்லாம் பிரிச்சிருக்காங்க. இப்போ ஆவுடையப்பன் இருந்த மாவட்டத்தை 2ஆ பிரித்து இன்னொரு கரகாம்பல் மாவட்ட செயலாளர் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சவுத்தில் எப்படியாவது அதிக இடங்களை வாங்கணும். போன தடவை மாதிரி இப்போ தினகரன் கட்சியினால பல இடங்களை இழந்தாங்க, அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி தீவிரம் பண்ணாங்க. இன்னொரு இதில் முக்கியமான பாயிண்ட், சிறுபான்மையினர் வாக்கு. தென் மாவட்டத்தை பொறுத்தவரை சிறுபான்மையினர் திமுகவில் கீதா ஜீவன், அவர் மங்களம் தல்ராஜ், இந்த மாதிரி பெரியவர் இருக்காங்க. அப்பாவும் இருக்காரு. இப்போ இன்னொருத்தர் வந்திருக்காரு. இப்போ பிஎச் பாண்டிய பையனும் மனோஜ் பாண்டிய பையன். இது அவங்களுக்கு ஒரு பெரிய
ஒரு கேட்ச், பிரைஸ் கேட்ச்ங்கிற மாதிரி திமுக நினைக்கிறாங்க. அந்த வகையில் அவர் பார்க்குறாங்க. மற்றபடி மனோஜ் பாண்டியனை பொறுத்தவரையில் அவர் வந்தால் கூட ஓபிஎஸ் வந்து அவரை திட்டலாம் ஒன்றும் கண்டனம் பண்ணலை. இப்போ எடப்பாடி செங்கோட்டையனை போட்டு கடுமையாக விமர்சித்தாரு, நீக்கினாரு. அந்த மாதிரி ஓபிஎஸ் எதுவும் பண்ணலை. இவரும் ஓபிஎஸ் சொல்லிட்டு தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டாரு. அதனால ஃபியூச்சரில் ஓபிஎஸும் வர்றதுக்கு கூட வாய்ப்பு கூட இருக்கலாம். அதை எப்படி சொல்றீங்க? ஓபிஎஸ் எப்படி வந்துருவாரு? அதிமுக மீட்கணும் அப்படிங்கிறது தான் தன்னுடைய அந்த அமைப்பை உருவாக்குனதுக்கே காரணம். இல்லை, அதிமுக மீட்கணுங்கிற என்னது? அதிமுக குழப்பம் பண்ணணுங்கிறது தான். அத்தனை மீட்கிற எங்க முடியுது? அவரால் எங்க முடிஞ்சு நம்மவே பார்த்தோம். இத்தனை வருஷத்துல எங்க மீட்டாரு? ஒண்ணு. ரெண்டாவது, என்டிஏல அங்கேயும் உறுதியா இருக்காரா? இல்ல, என்டிஏலவே உறுதியா இல்லை. அதனாலதான் அவரை வந்து நாங்க அவங்க பண்ணாம அவரு சமூகத்தை சேர்ந்து இன்னொருத்தர் நயனா தலைவரை போட்டு அவங்க பண்றாங்க. ஏன்னா ஓபிஎஸ் வந்து ஒரு உறுதியான நிலைப்பாடு எந்த விஷயத்தையும் எடுக்கல. இல்ல, இவ்வளவு நாளும் வலிமையா இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி தேவர் குரு பூஜைக்கு பிறகு டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்கெல்லாம் இணைந்த பிறகு அந்த நம்பிக்கை உருவாயிருக்கும்ல. இன்னும் சசிகலாவும் அந்த பேச்சுவார்த்தையில இருந்தாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வரும்போது எப்படியாவது நம்ம வலிமையாயிட்டோம், இணையாதவர்களாம் இணைந்து பேட்டி கொடுக்குறாங்க, அப்போ கூட மனோஜ் பாண்டியனுக்கு நம்பிக்கை வரலையா? இல்ல, 4 பேர் இணைஞ்சாங்கன்னா அவங்க எந்த பக்கம் போவாங்க சொல்லுங்க? ஏடிஎம்கே போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவங்க கருதை அடைச்சிட்டாங்க. பிஜேபி கூட்டணி பாரதிய ஜனதா ஏடிஎம்கே கூட தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க பிஜேபியோட விரும்பினா கூட அங்கே இருக்க முடியாது. இந்த ஒரு பிரச்சனையில இவங்க 4 பேர் சேர்ந்து என்ன பண்ண போவாங்க? இப்போ பெருசா அவர் பண்ணி பிஜேபி கூட சேர்ந்து ஒருவேளை ஏடிஎம்கே கூட சேர்ந்தானா அது ஒரு வாய்ப்பு பெரிய அளவில் பிரகாசமா இருக்கும். அதுவும் இல்லை. விஜய்கிட்ட போய் போறாங்கன்னா இப்போ இன்னைக்கு தான் விஜய் வந்து கூட்டணி பத்தி அவருக்கு பேச போறேன்னு சொல்லியிருக்காங்க, தீர்மானம்லாம் போட்டிருக்காங்க. ஒருவேளை இன்னும் வந்து அவங்க அந்த கூட்டணி தான் போயிடறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அவங்க ஒரு ஜூனியர் பார்ட்னர் தான் போகணும். ஏன்னா அதை அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நிலவு வேற வழி இல்லாதனால தான் மனோஜ் பாண்டியன் இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லி வந்துருக்க. ஒன்று அவரால் எடப்பாடி பக்கத்தா போயிருக்கணும். அவர் ஓபிஎஸ் ஆதரவான அவரை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு காரணம் இங்க வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல, நிறைய பேர் ஓபிஎஸ் ஆதரவாளரா இருந்து எடப்பாடி ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் சேர்த்திருக்காரு. அவர் இருக்காரு, அவர் முன்னால சேர்த்திருக்காரு. ஆனா சவுத்து இந்த தென் மாவட்ட அரசியல் நம்ம பார்க்கணும். அதுதான் பேரு தென் மாவட்ட அரசியல. இப்ப நீங்க அதுக்குள்ள இன்னொரு நுட்பமான காய் நகரத்துல சொல்றீங்க, எடப்பாடி பக்கம் வந்தாலும் அதிமுக அவருடைய தொகுதியில வெல்வது கஷ்டம், திமுகல சேர்ந்தாதான் தன்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக திமுக அவர் சூஸ் பண்ணிருக்காருன்னு சொல்றீங்க. ஆமா, ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை அப்படிதான் இருக்காது ஆளுக்குள்ள அந்த பகுதியிலும். ஓகே, அதாவது தொகுதியில தன்னை வெற்றி முகமா அடுத்த முறையும் எம்எல்ஏ ஆக்கணும் அப்படிங்கறதுனால அவர் வந்திருக்காருன்னு. ஆமா ஆமா ஆமா. இந்த உறுதியை திமுக கொடுத்துருக்குமா? ஒண்ணு திமுக சீட்டு கொடுக்குமான்னு கேட்கறாங்க. நான் சீட்டு பேசிதான் வந்திருப்பேன். ஏன்னா எம்எல்ஏ பதவியோட வந்திருக்காருல்ல, அதனால கட்டாயக்கூடிய. ஏன்னா அங்க ஆலங்குளம் தொகுதியில வேற ஒரு பிரச்சனை திமுகவுக்கு இருக்கு. ஏன்னா முன்னாள் அமைச்சர் பூங்கோதை இருந்தாங்க. அவங்க குடும்பத்துல யாருக்கு சீட்டு போட்டி போட்டு தான் போன தடவை அவங்களால ஜெயிக்க முடியல. அதனால இந்த பிரச்சனை தவிர்த்து இந்த மாதிரி வெளியேந்து ஒரு ஆளை கொண்டு போட்டுருவாங்க. அந்த வகையில மனோஜ் பாண்டியன் நின்று ஜெயிச்சிருப்பாங்க. விஎஸ் ராமன் சார், மனோஜ் பாண்டியன் தேர்தல் நெருங்குற நேரத்தில் ஓபிஎஸ் அணியிலிருந்து திமுகவுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறது வலிமையை எந்த அளவுக்கு குறைக்குது? அதிமுக பிளவுபட்டு இருக்கு அப்படிங்கும்போது பிளவுபட்ட இன்னொரு டீம் ரொம்ப வலிமை இழந்துடுச்சு அப்படிங்கிறது தானே செய்தி சொல்லுது. அதாவது மனோஜ் பாண்டியன் அவர்கள் ஆரம்பத்திலேருந்து அதிமுகவை அந்த மீட்பு குழுன்னு வந்து ஓபிஎஸ் அவர் வச்சுருந்தார். அவர் கூட சட்ட போராட்டம், டெல்லிக்கு போகிறது, சட்ட போராட்டம், பத்திரிகை சந்திக்கிறது, நிறைய கடுமையான போராட்டங்கள்லாம் பண்ணி பார்த்தாங்க. அதன் பிறகு இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்கத்தருடைய பிறந்தநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிடிவி, ஓபிஎஸ்லாம் சந்தித்து, செங்கோட்டையெல்லாம் சந்தித்து ஒரு நிலைப்பாடு உருவாக்குறாங்க. ஸோ இந்த நிலைப்பாட்டில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்களெல்லாம் வேண்டாம் நம்மள நிலைப்பாடில் 100% அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னதான் செங்கோட்டையன் அவர்களும், டிடிவி அவர்களும், ஓபிஎஸ் அவர்களும், சசிகலா அவர்களும் ஒரு கூட்டணியாவது யாருடன் கூட்டணி வைக்க முடியும்? ஆதித்யன் அவர்கள் சொன்ன போல யாருடன் கூட்டணி வைக்க முடியும் என்ற கேள்வி எழும்புது. ஸோ அந்த எழும்பும் போது வந்து இன்றைக்கு உள்ள சூழ்நிலைக்கு ஏன்னா இந்த தகுந்தது போல் இப்போ விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணியில் வரது மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அவரே என்ன சொல்கிறார், வரமாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதே விஜய் அவர்களே டெல்லியில் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பில் எப்படியாவது எங்கள் கட்சி நீங்கள் கூட்டணி வர முடியுமான்னு நிலைப்பாடு இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சியில் சில தலைவர்கள் திமுக விட்டு போக வேண்டாம், திமுக இருந்தால்தான் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளையும் தலித் மக்களுடைய வாக்குகளையும் பெற்று நாம் மீண்டும் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலைப்பாட்டில் சில காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டில் அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற போது இன்றைக்கி வந்து நம்மளை போன்ற மனோஜ் பாண்டியன் போன்ற தலைவர்களுக்கு அடுத்த எதிர்காலம் என்பது கேள்விக்குறியான நிலைப்பாடு. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் முதலமைச்சராக இருந்தார். இனிமேல் அவர் வந்து
அடுத்தது இதே மாதிரி பவர் பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா அதெல்லாம் ட்ரெண்டிங் மாறி போச்சு. அன்னைக்கு எப்படி காலநிலைகள் எப்படி பருவநிலைகள் மாறி இருந்ததோ அதே போல தமிழ்நாட்டு அரசியலில் மாறிச்சுன்னா ஓபிஎஸ் வலிமை இல்லைங்கிறீங்களா? ஓபிஎஸ் வறுமை இல்லை. காரணம் இல்ல நிறைய பேர் சேர்ந்திருக்காங்கல்ல சார். தனி அதாவது இது வரைக்கும் தனியாக ஓபிஎஸ் குரல் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ ஓபிஎஸ்க்கு ஆதரவாக டிடிவி செங்கோட்டையன் நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். அதுல என்ன விஷயம்னா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் இன்னைக்கு வி.கே. சசிகலா அம்மையார் அவர்களும் பார்த்தீங்களா தென் மாவட்டங்களில் முக்குலத்தூர் முகமாக தான் பார்க்குறாங்க. அதிமுக நிலைப்பாடு இருந்தாலும் ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்களா கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் கொங்கு மண்டலத்தின் முகமாக பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி உள்ள நிலைப்பாடு பாஜக அதிமுக கூட்டணி என்ற நிலைப்பாடில் இருக்கின்ற போது தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை திமுகவை வீழ்த்த வேண்டும் மாற்ற வேண்டும் மனநிலை இருக்குது. ஆனால் இதை புரிந்து கொண்ட திமுக என்ன பண்ணுதுன்னா கட்சிக்காரங்களை ஃபீல்டுக்கு இறக்காமல் அரசு துறையில் சில சீனியர் அதிகாரிகளை நியமித்து அவர்கள் மூலமாக மக்களுக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கி தேவையான கோரிக்கை மனுக்களை வாங்கி அதன் மூலம் நீங்கள் திட்டங்களை நிறைவேற்றுங்கள் சொல்லும்போது மக்களுக்கும் திமுகவுக்கும் டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மக்களுக்கும் அரசு துறையில் சேர்ந்த சில அதிகாரிகளுடைய ஆலோசனையோடு அரசு துறை இயந்திரங்கள் பணியாற்றுகின்றது. அப்படி என்றால் இன்று அந்த ஆட்சியில் அரசு துறை நிர்வாகமே அடுத்து 2026 நோக்கி வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைப்பாடு தான் சில அதிகாரிகள் இங்கே பணிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஏன்னா மனோஜ் பாண்டியன் சாதனை கிடையாது. காரணம் என்றால் ஒரே குடும்பத்தில் 7 பதவி வகித்தவர்கள். தந்தையார் சபாநாயகர், மகன் நாடாளுமன்ற உறுப்பினர், அம்மா 2 பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தாங்க, இன்னொரு மகன் அரசு வழக்கறிஞராக இருந்தாங்க. ஆகவே ஒரு குடும்பமே மனோஜ் பாண்டியன் குடும்பமே 7 அதிமுக என்பது, அதாவது அதிமுக விட்டு அவர் தவறு தான். காரணம் என்ன? ஒரு வகையில் தவறு தான். ஏன்னா இந்த கட்சி திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுக மக்களோட சக்தி என்று தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார். அப்படி எம்ஜிஆர் வழியிலே இந்த குடும்பமே பயணித்து பல்வேறு பதவிகளையும் பயணித்து தென் மாவட்டத்தில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக தான் அவர் இருந்தார். அப்படிக்கின்ற நேரத்தில் இதெல்லாம் கடந்து கொண்டு இனிமேல் இந்த மரத்தில் எந்த காயும் காய்க்காது, கனியும் இல்லை, இலையும் இல்லை, பூவும் இல்லை, வடுவும் இல்லை. ஆகவே இன்னைக்குள்ள சூழ்நிலை இப்போ அண்ணன் கேட்காதுன்னு சொன்னார் பாருங்களேன். தென் மாவட்டத்து பிறகுலையும் தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே முன்னிலை நிற்கிறது மத அரசியல் தான். செகண்ட் தான் ஜாதி என்ற நிலைப்பாடு வருகின்றது. அப்படி இருக்கின்ற போது தென் மாவட்டத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய மிஷினரிகள்லாம் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடும் காங்கிரஸ் ஆதரவான நிலைப்பாடு கட்டமைப்பு தான் அங்கே இருக்குது. ஸோ இதில் எந்தெந்த இடத்துல எங்கெங்கே வீக் என்பது தனியார் துப்பறியும் நிறுவனமும் உளவுத்துறையும் சேர்ந்து திமுகவுக்கு ஒரு அஜெண்டா கொடுக்குறாங்க. இந்தந்த இடத்துல உங்களுக்கு இந்த வீக் இருக்குது, இந்த மாதிரி எடுப்போம். உதாரணத்துக்கு விழுப்புரத்தில் இருக்கிற நம்முடைய பொன்முடி அவர்களை கட்சியிலேருந்து பதவி வேணும் கொடுக்காண்டான்னு சொன்னாங்க. இப்போ ஒரு வாரமான சொல்கிறாங்க அவருக்கு மீண்டும் பதவி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ திமுகவுடைய நிலைப்பாடு என்னென்னா 2026 எப்படியாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரியணை ஏற்ற வேண்டும் ஒற்றை இலக்கில் தான் போகிறாங்க. ஸோ அதனால் 3வது தலைமுறை அவங்க உருவாக்குகின்ற போது கட்சியில் உள்ள திமுகவில் சேர்ந்த மூத்த சீனியர் தலைவர்களும் எல்லாம் படிப்படியாக உரம் கட்டப்படுறாங்க. ஏன்னா அடுத்தது இளம் நியூ ஜென்ரேஷனுக்கு உத்வேகம் கொடுக்கணும். இன்றைக்கி ஆலங்குளத்தில் மனோஜ் பாண்டியன் அவரை வர வச்சது திமுகவில் அது ஒரு அரசியல் சதுரங்கம் தான். ஆனால் இல்லை இது திமுக கேம் தான் சரி. ஆனால் இது நாங்கள் வலிமையாக சேர்ந்துருக்கோன்னு ஷோ பண்ணாங்கல்ல குரு பூஜை அன்னைக்கு, அவங்களுக்கு ஒரு பேக் செட்டப் தானே சார். இது நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான் சார். இங்கே என்ன பிரச்சனைனா இங்கே மனோஜ் பாண்டியன் தனக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாரு. ஆனால் இங்கே நாங்கள் எடப்பாடியை வீழ்த்த போகிறோம், அதிமுக கைப்பற்ற போகிறோம் அப்படிங்கிற அந்த லைன் இருக்குல்ல, அதில் ஓபிஎஸ் பலம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சார், இது வாஸ்தவம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சார். இப்போது எம்ஜிஆர் காலமான பிறகு இந்த கட்சி ஜெயலலிதா அம்மையார் தலைமை தாங்கினாங்க. ஜெயலலிதா அம்மையார் பல சட்ட சிக்கல்களில் பல முறை சிறை சென்ற போது திமுகவினர் சசிகலா அம்மையிடம் என்ன கேட்டாங்க தெரியுமா? நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்டால் அந்த அம்மா உள்ளே தள்ளிடலாம், உங்களை நிரபராதி ஆக்கி நான் தள்ளிடுறேன்னு பல முறை சசிகலா அம்மையாரிடம் பல திமுகவை சேர்ந்த பல தலைவர்கள், காங்கிரஸ் கட்சி பல தலைவர்களும் தூது விட்ட வரலாறு எனக்கு தெரியும். ஆனால் சசிகலா அம்மையார் நான் பல முறை மீட் பண்ணும்போது அவங்கள்ட்ட சொன்ன கருத்துக்களை தான் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். ஆகவே அந்த அம்மையார் சசிகலா அம்மையார் நினைத்தால், சுயநிலத்தை நினைத்தால், சரிங்க ஐயா நீங்கள் சொல்கிற மாதிரி ஓகே, இதெல்லாமே ஐ விட்னஸ் ஜெயலலிதா அம்மா தான், எனக்கு இதுவும் சம்பந்தம் ஒரு வார்த்தை வரிகளை எழுதி கொடுத்தால் இன்றைக்கி இந்த அதிமுக இருக்குமா கட்சி? அப்போ இந்த கட்சி சார், அதாவது உங்களுக்கு மூக்குன்னு தான் தும்மல் இருக்க தான் செய்யும்.
மனிதனுக்கு பிரச்சனை உண்டு இல்லாட்ட கோயிலுக்கு எதுக்கு அர்ச்சனை? எல்லா கட்சியிலும் பிரச்சனை, எந்த கட்சியிலும் பிரச்சனை இல்லை, விஜய் கட்சியில் மட்டும் கோஷ்டி பிரச்சனை இல்லையா? எல்லா இடத்துலையும் பிரச்சனை சார். இன்னைக்கு அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நிலைப்பாடு வந்து திமுக மனநிலை இருக்குது. ஆனால் அதிமுகவை ஒருங்கிணைய வேண்டும் என்று டெல்லி பாஜக நினைக்கின்றது. ஆனால் எடப்பாடி என்ன சொல்லிக்கின்றாருன்னா, இவங்கெல்லாம் எனக்கு தேவையில்லை, வேண்டாம், பிரிந்தவர்கள் பிரியட்டும், நாங்கள் ரன் பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, இப்போ சசிகலா அம்மையாரோ, இப்போ டிடிவியோ, ஓபிஎஸ்ஓ, செங்கோட்டனா எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நாளைக்கு அது முடிவு பண்ணிட்டாங்களே, அதெல்லாம் ஒன்றிணைந்து செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. இல்லை சார், நான் சொல்கிறேன், அதாவது சசிகலா மட்டும் இன்னும் சொல்லலைங்களா? இல்லை, ஆமாம், அதுதான் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டால். இல்லை, இப்போ ஒருங்கிணைஞ்சிருக்காங்களா, ஒருங்கிணைலையா? பிரிந்தவர்கள் வெளில சார் அவங்க அதிமுக வரணும்ல. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இது வரைக்கும் பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேராமல் இருந்தாங்க. பிரிந்தவர்கள் யாரும் ஒன்று சேராமல் இருந்தாங்க. இப்போதான் முதல்ல பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க சார். ஒன்று சேர்றாங்க, சேரல, அவங்கெல்லாம் ஒன்று. அதுதான், அப்படி ஒன்று சேரும்போது ஓட்டு எதுக்கு பிரியணும்? 2021 3% ஓட்டில் தான் திமுக ஜெயிச்சது. அந்த ஓட்டை பிரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது வந்து பல முறை எடப்பாடி அவர்கிட்ட சொல்ல போகிறோம், அவர் அது கேட்கல. காரணம் என்னென்றால், இவர்களை ஒருங்கிணைத்து அதிமுகவோடு ஒருங்கிணைந்து செயல்படுத்தான் சார் வெற்றி பெற முடியும். நீங்கள் அதை புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டு அரசியலில் ஒருங்கிணைந்த அதிமுக மட்டும்தான் வெற்றி காண முடியும். காரணம் என்னவென்றால், இன்றைக்கி பிஜேபியிலையும் பிரச்சனை இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க வெளியில், அதாவது ஒரு பதவியை வாங்கி கொண்டு ஒரு காரில் கொடி கட்டி பறந்தோம்னா ஆகா நம்ம ஜெயிச்சா நினைக்காதீங்க. உள்ள களத்தில் வந்து திமுக இன்னைக்கு பணத்திலும் சரி, லஞ்சத்திலும் சரி, ஊழலும் சரி, போதிலும் சரி, அத்தனை நிர்வாகத்தையும் அப்படி கம்ப்ளீட்டா என்ன பண்ண போறாரு? என்னங்க ஓபிஎஸ்க்கு என்ன சார்? ஓபிஎஸ் வந்து அவரால் இனிமேல் என்ன பண்ண முடியாது சார். அவர் திமுக போய் என்ன பண்ண போறாரு அவரை சொல்லுங்க. திமுக போனால் அவருக்கு முதலமைச்சர் கொடுப்பாங்க. மந்திரி சார், முதலமைச்சர் இருந்தவங்க மத்திய மந்திரி ஆகலாம். ஒரு முதலமைச்சர் இருந்தவங்க மாநிலத்தில் ஏதாவது இணை மந்திரி இருக்க முடியுமா? முடியாது. இருந்தார்ல ஜெயலலிதா முதலமைச்சராக முன்னாடி அவர் முதலமைச்சரா இருக்காரு. அந்த ஜெயலலிதா முதலமைச்சர் அவர் அமைச்சர். அன்றைய நிலைமையில் ஓபிஎஸ் அவர்கள் மக்கள் பார்த்த பார்வை என்பது வேறு. அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் இருக்கின்றார், கட்சியின் பொதுச்செயலர் இருக்கின்றார். ஆகவே ஓபிஎஸ் அவர்களுக்காக பதவி கொடுத்தார், திரும்பவும் கொடுத்து விட்டார். ஏதோ மந்திரி செலவு இருக்காருன்னு தொண்டன் ஏற்றுக்கொண்டான், மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்து ஏதோ ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு மந்திரி வாங்கினார்கள். பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது அப்புறம் துணை முதலமைச்சர்லாம் வாங்கி உட்கார்ந்தாங்கல்ல சார். அன்னைக்குள்ள சூழ்நிலை வேற சார். திமுக நீங்க அமைச்சராயா சார்? ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தாங்க, அப்ப அமைச்சரா இருந்தாரு. எடப்பாடி முதலமைச்சரா இருந்தாரு, துணை முதலமைச்சரா இருந்தாரு. திமுக ஏன் அவர் அமைச்சரா இருக்க மாட்டாரா? ஒரு விஷயம் கேளுங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அக்மார்க் பிராண்ட் இருக்குது. உங்களை அதாவது ஒரு பிராண்டோட மக்கள் பார்க்குறாங்க, கட்சி உங்களை பார்க்குது. அந்த அடிப்படையில் பார்க்க வந்து ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவுடைய முகமாகவும், அவர் முன்னாள் முதலமைச்சர் முகமாகவும், ஜெயலலிதாவின் விசுவாசம் என்ற நிலைப்பட மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் அதே ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தால் இந்த வேல்யூ நிச்சயமாக இருக்காது. இப்போ மனோஜ் பாண்டியனை சேர்ந்த பிறகு நீங்கள் என்னென்ன இப்போ எல்லா தொலைக்காட்சியும் எப்படி வசைப்படுகினாலோ அதே வசைப்பாடல் தான் ஓபிஎஸ்க்கு இருக்குமே தவிர்த்து பெரிய வஞ்சார வீசி வாராயோ தோளா வாராயோ மணப்பந்தல் காண வரையணும் பாட மாட்டாங்க சார். திமுகவில் இது மாதிரி எத்தனை பேர் வந்து பாருங்க, கடல்ல கசாயங்கள் இருக்காங்க. திமுக வந்தவங்க எல்லாம் அமைச்சரா இருக்காங்களே சார். அது ஏன் கொடுத்தாங்கன்னா, இப்போ செந்தில் பாலாஜி அன்று எதிர்த்தவர்கள் இன்று ஆதரிக்கின்ற திமுக ஆதரிக்கின்றது. நான் கேட்டது அதிமுக இருந்து திமுக வந்தவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. அதுவும் வலிமையான துறைகள். ஓகே, அதே மாவட்டத்தில் புதுசாக வந்த அதிமுகலேருந்து கட்சி மாறி வந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, அதே மாவட்டத்தில் இந்த திமுக உழைத்து சிறை சென்று அடி வாங்கி இடி வாங்கி ஓட்டாண்டியா போன எத்தனையோ அங்கே நிர்வாகிகள் கதறாங்க தெரியுமா? நீங்கள் சர்வே எடுத்து பாருங்க. ஆகவே வரக்கூடியவர்கள் வருவார்கள். இன்னைக்கு நீங்கள் அதிமுகலேருந்து திமுகவுக்கு போகிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு, அமைச்சர் பதவி இருக்கு. அதுதான் என்னுடைய கேள்வி. ஆமாவா இல்லையா சார்? நீங்கள் கொடுக்கறது வாஸ்தவம் சார். அதே நேரத்தில் அந்த மாவட்டத்தில் இருக்கிற அங்கே இருக்கிற திமுகவுடைய தொண்டனுடைய மனநிலையை நீங்கள் எடுத்து பாருங்க. புரியுதா? நீங்க அரசியல் இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவில் அடிப்படை தொண்டன் நொந்து போயிருக்கிறாங்க, ஒன்றிய செயலர் நொந்து போயிருக்கிறாங்க. மாவட்டத்துக்கு ஏன்னா எல்லாமே அதிகாரத்துறைகளுக்கு அமைச்சருடைய அனுபவங்கள் தான் வந்து வர்த்தகத்தை பிரிக்கிறார் தவிர்த்து அடிமட்ட தொண்டனுக்கு ஜல்லி பேச பிரயோஜனம் கிடையாது சார். ஆதித்யன் சார், மனோஜ் பாண்டியன் சொன்ன செய்தி அப்படிங்கிறது ஓபிஎஸ் அடுத்தது போவாரா திமுகக்கு, அதுக்கான ஒரு வாய்ப்பை தான் மனோஜ் பாண்டியன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரா? இல்லை, எனக்கு என்னமோ ஒரு முன்னோட்டம் மாதிரி இருக்கு. இப்போ குட்டியை விட்டு ஆழம்பாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து இவரை மனோஜ் பாண்டியனை அனுப்பி டெஸ்ட் பண்ணுறாரு. ஏன்னா தென் மாவட்டத்தில் அவங்கள ஸ்ட்ராங் பண்ணியே ஆகணும் திமுகவுக்கு இந்த தடவை. ஏன்னா போன தடவை சொல்லும் தினகரனால பல ஓட்டு போச்சு, இந்த தடவை அந்த மாதிரிலாம் போயிருன்னு கணிப்புகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால
தென் மாவட்டத்தை எப்படியாவது பண்ண இப்போ நீங்க பாருங்க வட மாவட்டத்தில் பாருங்க எப்படியாவது பொன்முடி வந்து அவர் மேல எவ்வளவுதான் குற்றச்சாட்டு இருந்தாலும் அடிப்படையில நல்ல ஒர்க்கர், அதனால அவரை கைவிட முடியாத பழையபடி பதவி கொடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி தென் மாவட்ட இப்போ கனிமொழி வந்த பிறகு ஒவ்வொரு மாவட்டத்தையும் தனித்தனியா கூட்டு அவங்க ரொம்பவும் கனெக்ட் பண்ணி பண்ணும்போது அதை ஸ்ட்ராங் பண்ணனா இந்த மாதிரி ஆட்களை இழுத்து கொண்டு வந்ததான் வருது. ஏன்னா அங்க ஆவுடையப்பர் மாவட்ட செயலாளர் இருக்காரு, அவர் வந்து தொடர்ந்து அவர் வந்து தோல்விதான், அவருக்கு கொடுக்க முடியல, சீனியர் அவரு. பட் புதுதாக உள்ள அரசியல்வாதி ஈக்குவலா அவர் வந்து செயல்பட முடியல. அதனால இவங்க அங்கேருந்து வர்ற இப்போ அப்பாவை பாருங்க, தமாகவுலேருந்து வந்தவர் இன்னைக்கு திடீர்னு வந்து செல்வாக்கு பெற்று சபாநாயகர் ஆயிட்டார். இன்னைக்கு ஸ்டாலினுக்கு நம்பிக்கைக்குரியவராகவும் அரசியல் அரங்களை எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்றதுக்கு அப்பா விட்டு ஆள் இல்லைங்கிற மாதிரி ஒரு செல்வாக்கு வந்து ஸ்டாலின் பெற்று வச்சிருக்காரு தமாக. திமுகவிலேயே பொதுவாக இப்போ பாருங்கன்னா சொன்ன மாதிரி அதிமுகவுலேருந்து வந்தவங்க தான் அமைச்சர்களை வந்து பலம் பொருந்திய அமைச்சர்களாக இருக்காங்க. ஒரு 7-8 பேர் இருக்காங்க. சேகர்பாவை பார்த்துக்கிடுங்க, அவரு யாவாவேலு, இந்த மாதிரி எல்லாருமே அங்கேருந்து வந்து பவர்ஃபுல்லா செயல்படுறாங்க. இங்க திருச்செந்தூர் கோயிலே அனிதா ராதாகிருஷ்ணன், அந்த மாதிரி திருச்செந்தூர்லேயே பாருங்க அப்பாவும் அடியார் இப்படி 2 பேர் வெளியில இருந்து வந்தவங்க. அதே மாதிரி இப்போ பிஹெச் பாண்டி வந்தானா அந்த பகுதிக்கு, அந்த தென்காட்சி அந்த வட்டாரத்துக்கு சரியா இருக்கும். 2வது, விஜய் வருகைக்கு பிறகு திமுகவுடைய சிறுபான்மை ஓட்டுக்கள் போயிருமோன்னு ஒரு அச்சம் திமுகவுக்கு எழுந்திருக்கு. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல கடற்கரை பகுதிகளெல்லாம் இந்த கிறிஸ்தவர்கள் மீனவர்கள் இருக்கும் பகுதிகளெல்லாம் போட்லாம் கூட தாவக்க கலர்ல போட்டு ஓடுது, பிரமாண்டமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள கட்சிக்காரங்களே வருத்தம் கவலையோடு இருக்காங்க, இந்த மாதிரி யங்ஸ் எல்லாம் போறாங்கன்ட்டு. அந்த சமயத்துல இவர் மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால பிஹெச் பாண்டிய பையனை, மனோஜ் பாண்டியனை இழுத்து அங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இதுதான் ஒரு இது மனோஜ் பாண்டியனை ஏன் திமுக ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறதுக்கு. சரி, ஓபிஎஸ் அப்போ ஏற்றுக்கொண்டா என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? இல்ல ஓபிஎஸ் அப்படி செய்வாரா அதிமுகல முக்கியமான பொறுப்புகள்ல இருந்துட்டு? எப்படி வந்து அவர் வந்து முக்குளத்தோர் சமுதாயத்தை உங்களுக்கு தெரியும், 3 பிரிவா இருக்கிறாங்க. கள்ளர், மறவர், அகமுடியார் இருக்காங்க. அதுல மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் ஓபிஎஸ். அவருடைய முக்கியத்துவத்தை குறைச்சதுனாலதான், முக்கியத்துவம் அவருக்கு கொடுக்காமன்றதுனாலதான் நம்ம அதே சமுதாய பிரிவை சேர்ந்த நயனானந்தனை கொண்டு வந்தாங்க பிஜேபி. அதுக்கு பிறகு தான் அவரை வந்து கைவிட்டாங்க. அந்த அதிருப்தி அவருக்கு இருக்கு. திமுகவை பொறுத்தவரையில தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் சமுதாயத்தை ஆதரவு பெற இருக்கு. ஏன்னா சசிகலாவும் தினகரனும் கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்களுடைய ஆதரவு வந்து அங்க தனியாக தான் இருக்கு. அவங்க திமுகவுக்கும் நேரடியாக வருவாங்களான்னு அந்த கேள்விக்குறி தான். இந்த சமயத்துல ஓபிஎஸ் வந்து ஓரளவு சிஎம்மா இருந்தனால, பொதுவானவரான அவருடைய ஆதரவு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி விரும்புறாங்க. அது ஃபியூச்சர்ல இந்த போக போக தெரியும். ஏன்னா திமுக தான் போடுறாங்களா, ஒருவேளை விஜய் தட்டிட்டு போறானா தெரியல. ஆனா ஓபிஎஸ் பொறுத்தவரை விஜய் கிட்ட போக மாட்டாரு, ஏன்னா அங்க போய் இருக்குவேன். அதுக்கு அவரு ஸ்டாலின்கிட்ட போய் ஒரு துணை முதல்வரோ இல்லாட்ட ஒரு மூத்த அமைச்சர் பதவியை வாங்கிட்டு நிற்பார். அந்த மாதிரி அவரு, ஏன்னா அவரு கூட இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே அவர் உறுதியா இருக்க மாட்டாரு, சிஎம்மா இருந்தா கூட நாங்க தான் அவரை சரி பண்ணி ஒரு முதலமைச்சர் மாதிரி செயல்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணி வச்சோம் தனிப்பட்ட முறையில். ஏன்னா நீங்க பாருங்க, அவரு அதிமுக தரம் எடப்பாடிட்டு பிரிஞ்சு வந்த பிறகு அவர் தன்னுடைய செல்வாக்கை அதிகரிக்கவோ, தனக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்க மாதிரி காட்டவோ பெரிய அளவுல எந்த முயற்சியும் எடுக்கல. ஒரே ஒரு மாநாடு நடத்தியோட முடிச்சிட்டாரு. ஏன்னா இப்போ வந்து தனியா கட்சி பணம் செலவழிக்கணும், அதெல்லாம் பிரச்சனை. மெயினா அமித்ஷா வந்து நமக்கு என்னமோ ரெட்டையில தூக்கி நம்ம கையில கொடுத்துவாருன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த இதை எடப்பாடி கிளீனா காய் நகர்த்தி அவர் அங்க டெல்லியில கைகோத்துட்டார். அதனால அவருக்கு வந்து அங்கேயே ஃபெயிலியர் ஆகி போச்சு. அதனால அவர் வந்து இது வேற வழி இல்லைன்னா இன்னொரு இயக்கத்தை போய் சேரத்தான் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த வகையில திமுக தான் இப்போதைக்கு. இப்போ இதுல திமுகக்கான பலம் சொன்னீங்க, இதுல அதிமுகவுக்கு இவங்கெல்லாம் செல்கிறது அதிமுக என்ன சூழல் உருவாக்கும்? அதாவது அடுத்தடுத்து செங்கோட்டையன் நீக்கம், மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு போறது, இதெல்லாம் அதிமுக என்ன மாதிரியான சூழல் உருவாக்கும்? இப்போ நீங்க போன எலெக்ஷன்ல அவரு அடிக்கடி சொல்லிட்டு தினகரன் 20 தொகுதி அவரால் போச்சுட்டு 5000-4000 ஓட்டை சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ அவரும் சேர்க்கல, அவரும் சேர்த்தாச்சுன்னா அவர் சேர்க்கல. ஓபிஎஸும் போயிட்டாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவராக போக ஏற்கனவே கொங்கு மண்டலத்துல அசைக்க முடியாத செல்வாக்கு வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆனாலும் இப்போ செங்கோட்டை போனா ஈரோடு மாவட்டத்தில் பாருங்க, அங்க செங்கோட்டை வந்து சீனியர் தலைவர் தான், மூத்த தலைவர். ஆனால் எடப்பாடி போலவோ அவர்களே ஒரு பரவலா தன்னை வலுப்படுத்தி கொள்ற அளவுக்கு அவர் தயாராக இருந்த மாதிரி தெரியல. செங்கோட்டை பின்னால எத்தனை பேர் போனாங்க, அந்த ஊர்ல உள்ள கொஞ்சம் பேர் தான்.
அது இவர் நீக்கினவங்க தான். ஆனால் அவர் கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் வந்தால் சரிபதில் பெரிய அளவில் ஒன்றும் எடப்பாடிக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் தென் மாவட்டங்களில் போன எலெக்ஷன்லேயே எடப்பாடியோட நடவடிக்கையினால கடைசி நேரத்தை வன்னியர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கொடுத்தாலும் தென் மாவட்டத்தில் ஒரு முக்குளத்தூர் சமயத்துவ அதிருப்தியெல்லாம் அவர் ஓபிஎஸ்ஸே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இழப்பு வந்துட்டு அது இப்படி தொடர்ந்து இப்படி போயிட்டு இருந்தாங்கன்னா இழப்பு வந்துட்டு இருக்கு. அந்த இழப்பை அறுவடை பண்ற யாரு? ஒன்று திமுக, அடுத்தது பிஜேபி, ரெண்டு தான் பண்றாங்க, வேற யாரும் பண்ணல. அதனால அந்த வகையில அவர் ஓபிஎஸ்னால வீக்கு தான் அவர் திமுக போறதான் அவருக்கு ஒரு கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்கும். இல்லாட்டா என்டிஏல இருந்துகிட்டு பிஜேபி கூட இருந்துகிட்டு கூட்டணியில் இருந்துகிட்டு எடப்பாடி தர்ற சீட்டு பிஜேபி வாங்குற சீட்ல நின்று ஜெயிக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு வருமானு தெரியல. வெளியே வந்துட்டார், அங்கேருந்து வெளியே வந்துட்டார். சார் இப்போ சார் சொன்னாங்க எந்த மாற்றமும் இருக்காது, மனோஜ் பாண்டியனால திமுகவுக்கு ஒரு வலிமை கிடைச்சிருக்கலாம் திமுகவுக்கு. ஆனா இந்த அணிக்கான சூழல் எப்படி இருக்கு? இது ஏடிஎம்கே ஏடிஎம்கே சார். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார், அதுக்கு திமுகவில் அவங்களுடைய திமுகவுடைய தலைமையிலையும் உளவுத்துறை மூலமாக சர்வே எடுத்து திமுக தலைமையில் வச்சுருக்கிற இப்போ ஒரு சர்வே உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ சென்னை புறநகரில் 30 எம்எல்ஏ இருக்கிறாங்க. 30 எம்எல்ஏக்கள்னு பார்த்தீங்கன்னா சென்னைனாலே திமுகவில் உங்களுக்கு தெரியும், சேகர்பாபு அமைச்சர் தான் இன்றைக்கி ஜாம்பவான், அவரை மாரி அங்கே யாரும் பண்ண முடியாது. இப்போ சமீபத்தில் வந்து திமுகவில் ஒரு தலைமையில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் போடுவோன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு சேகர்பாபு சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், ஜெயிக்கிறது நான் தான் வெற்றி பெற வைக்கணும். 2 சட்டமன்ற தொகுதி 4 சட்டமன்றம் அப்புறம் தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம், இப்போ நமக்கு வெற்றி தான் முக்கியம் என்று இலக்கியம் நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. அப்போ இலக்கியம் நோக்கி பண்ண அங்கே என்ன உள்ள சூட்சமத்தில் இருக்குன்னா, அதிமுகவை பொறுத்தவரையும் சென்னை புறநகரில் இருக்கிற அதிமுகவில் மாவட்ட செயலர்கள் 60% மாவட்ட செயலர்கள் ஒரு அன்கோ போட்டு வர்த்தக ரீதியான ஒரு நிலைப்பாடில் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா, உங்கள் தொழில் ரீதியான ஒரு டெவலப்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து, ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இது வந்து ஜெயலலிதா அம்மா கிடையாது, அங்கேயும் கலைஞர் கிடையாது. அப்போ ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது மந்திரி கூட பயப்படுவாங்க, ஐயோ நம்ம பதவி பெயர் பண்ணணும். இப்போ வந்து யாரும் பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு நிலைப்பாடு அங்கே இருக்குது. இப்போ அண்ணன் கேட்காது கொங்கு மண்டலத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தான் அங்கே இன்சார்ஜ் திமுகவில். செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி, நீங்களாம் நினைக்கிற அவர் அமைச்சர் எக்ஸ் மினிஸ்டர் நினைக்கிறேன், அவர் இன்னைக்கும் பவர்ஃபுல்லான ஒரு அமைச்சராக தான் இல்ல நீங்க எதுக்கு செந்தில் பாலாஜிய செங்கோட்டையனை செந்தில் பாலாஜி திமுக அழைத்து போவார் அப்படிங்கிறது? இல்லை. அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஒர்க்கு திமுக பக்கவா பண்ணி வச்சிருக்காங்க. என்ன கேட்கிறேன், அதுக்குள்ள இருக்கிறது கேட்கிறேன். செந்தில் பாலாஜி எப்படி வலிமையா இருக்காருங்கிறது இல்ல, செங்கோட்டையனை அழைத்து செல்வாரான்னு கேட்கேன். செங்கோட்டையன் அதுக்கு சம்மதிப்பாரான்னு? இல்ல செங்கோட்டையன் அழைத்து போகல. உங்களுக்கு 2 கட்சியில அதாவது உங்களுக்கு அதிமுகவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் நீங்க சப்போர்ட் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அந்த ஸ்ட்ராங் என்ற அந்த கோட்டையில் இன்னைக்கு கிரவுண்ட் ஒர்க்கில் செந்தில் பாலாஜியோட ஒர்க்கு ஹெவியாக அங்கே இருக்குது. ஸோ ஏன்னா ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, அரசு துறை இருக்குது உங்கள் கையில். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி இன்றைக்கி அதிமுகலேருந்து அன்வர் ராஜா, மைத்ரேயன், மனோஜ் பாண்டியன், கே செங்கோட்டையெல்லாம் வெளியே போய் பண்ணியிருக்காங்க, 2-3 பேர் திமுகவில் போயிருக்காங்களோ, இதே மாதிரி பாஜகவிலும் சில முக்கியமான தலைவர்கள் விரைவில் திமுகவில் போகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இரண்டாவது, ஏற்கனவே பாஜகவில் பொறுத்தவரையிலும் ஒரு தலைவர் யாரும் தனி மனித புகழாரம் என்பது ஆர்எஸ்எஸ் கட்டு அது மாதிரி கிடையாது. இப்போ சமீப காலமாக கடந்த ஒரு 2 வருஷமாக என்ன பண்ணுறான், தமிழ்நாட்டில் பாஜகவுள்ள மிகப்பெரிய சலசலப்பு உள்ளுக்குள்ள புகைச்சல் உச்சத்தில் இருக்குது. அப்படிங்கும் போது பாஜகவில் அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர்கள் யார் நின்றாலும் உள்கட்சியில் உள்ள சில நபர்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி இவங்க வரக்கூடாதா, நம்ம திமுக ஓட்டு போடுவோம்னு நிலைப்பாடு இருக்கும். அதே போல் அதிமுக என்ன பண்ணுவாங்கன்னா, எடப்பாடி முதலமைச்சர் ஆகிடக்கூடாது என்பதற்காக இப்போ எதிர்த்து யாரெல்லாம் வெளியில் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எப்படி ஓட்டு போடுவாங்க. அப்போ என்ன உதாரணத்துக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் கட்சிக்காரங்க தனியாக தின்னாங்க. அவங்க கடைசியில் என்ன பிரச்சாரம் பண்ணாங்க தெரியுமா, நமக்கு ஓட்டு இல்லாட்டும் பரவாயில்ல, நமக்கு ஓட்டு இல்லாட்டும் பரவாயில்ல, அதிமுக ஆட்சி வரக்கூடாது என்ற நிலைப்பாடு தான் அந்த ஓட்டை பாதி ஓட்டும் திமுகவுக்கு போச்சுங்க அந்த ஓட்டு. அதனால தான் 3% திமுக ஜெயிச்சது. அப்போ இப்போ அந்த முறை நெருக்கடி இருக்காதா அதிமுகவுக்கு? இல்லை ஒரு விஷயம் சார், திரும்பவும் சொல்கிறேன், அதிமுகவில் பார்த்தீங்கன்னா உள்கட்சியில் அதில் நிறைய அதிமுகவில் கடந்த முறை உட்கட்சி பிரச்சனை வலிமையாக இருந்த 21. இப்போ அந்த மாதிரியான முக்கியமான முகங்கள் எல்லாருமே வெளியில் வந்துட்டாங்க. இன்னொன்று திமுகவுக்கு இடம் பெயர்ந்துட்டாங்க. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் சார், நீங்கள் பவர் பாயிண்ட் இருக்கிறது சார் உங்களுக்கு மரியாதை.
நீங்கள் பவரில் இருந்துட்டு பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு மரியாதை. அப்படி என்றால் ஆளுங்கட்சியில் பவரில் இருந்தால் உங்களை 4 பேர் தேடி வருவாங்க. நீங்கள் எதிர்க்கட்சி வருஷம்னா உங்களை எத்தனை பேர் தேடி வருவாங்க? அந்த அடிப்படையில் வந்து அன்னைக்கு நீங்கள் 2021 ஆளுங்கட்சியில் இருந்தீங்க, தேர்தல் சந்திச்சிங்க, தோற்றீங்க. இன்னைக்கு 10 ஆண்டுகள் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்திருக்குது. அனைத்து அதாவது சாதாரண கிராமத்திலிருந்து டாப் லெவல் வரைக்கும் எல்லா வர்த்தகத்திலிருந்து முதல் அக்கு வரையிலும் திமுக வலுவாக உள்ள புகுந்து உட்காந்துருக்காங்க. இந்த வலுவை கட்டமைப்புக்கிறதுக்கு அரசு துறை அதிகாரிகள் செயல்படுறாங்க. அப்படி செயல்படுகின்ற போது மக்களுடைய நாடுகளை பிடித்து கரெக்டாக வச்சிருக்கிறாங்க. அதனால தான் இன்னும் சொல்றேன், பல பாஜக பல சீனியர் தலைவர்கள்லாம் திமுகவில் வலை வச்சு 26ல அதிமுக பாஜக ஆட்சி அமைக்கிறது கஷ்டமா இருக்கும். அதாவது இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் திமுகவுடைய இலக்கு ஒரே ஒரு இலக்கு சார். ஒன்று, தென் மாவட்டத்தில் முக்குலத்தூர் சமுதாய வாக்குகளையும் சிறுபான்மை மக்களுடைய சமுதாய வாக்குகளையும் பெற வேண்டுமானால், குறிப்பாக முக்குலத்தூர் சமுதாய வாக்குகளை பெற வேண்டுமானால் வி.கே. சசிகலா அம்மையார் அதிமுகவில் வந்துவிடக்கூடாது. இரண்டாவது, எந்த காரணம் கொண்டு விஜய் எந்த கட்சியிலும் கூட்டணி போகக்கூடாது. தனியாக நின்றார்னா நாம மீண்டும் கோல் வச்சு ஆட்சி அமைக்கலாம். இருக்கு அதாங்க சார் கொண்டு வராங்க. மறைமுகமா சொல்றீங்க. ஆமா, அதனால தான் சொல்றேன். விஜய் சார் விஜய் தனியாக நின்றாலும், விஜய் தனியாக தமிழ்நாட்டில் 2020 சட்டமன்ற தேர்தலில் விஜய் கட்சி தனியாக நிற்க வேண்டும். சசிகலா அம்மையார் அதிமுக இணைந்து விடக்கூடாது. இந்த ரெண்டும் நடந்தால் மீண்டும் திமுக ஆட்சி வரும் என்ற நிலைப்பாடு தான் இன்னைக்கு களம் யதார்த்தம் சார். நன்றி சார். இன்றைய தினமலர் விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க. மூத்த பத்திரிகையாளர் KKR ஆதித்யன், அரசியல் விமர்சகர் VS ராமன். இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.